வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். பலாப்பழத்தை வச்சு இந்த ரெசிபி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பலாப்பழத்தை க்ளீன் பண்ணி பழம் தனியாக கொட்டை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பலாக்கொட்டையை தனியாக குழந்தைங்களுக்கு ஃப்ரை பண்ணியோ பொரியல் பண்ணியோ தரலாம். நம்ம இன்றைக்கி பழத்தில் தான் ரெசிபி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதை மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இந்த பலாப்பழத்தை கட் பண்ண போகிறோம். பலாப்பழத்தை நீட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு பலாப்பழத்தை டீப் ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். எல்லா பழத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். கடாய் சூடானதும் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பலாப்பழத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். பலாப்பழம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே 1/4 டீஸ்பூன் உப்பு தண்ணியில் கரைச்சி அந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துடலாம். பலாப்பழத்தை இப்போ நல்லா டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரை பண்ணும்போது பலாப்பழத்தை அப்பப்போ கொஞ்சம் பிரித்து விட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். பலாப்பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய கால்சியம் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பலாப்பழம் சூடாகுதுன்னு சொல்கிறவங்க பலாப்பழம் சாப்பிட்டதும் ஒரு கிளாஸ் பால் குடித்தா அது சரியாயிடும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சளும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இது மெயினாக நம்ம இதில் வந்து கலருக்காக யூஸ் பண்ணுறோம். பலாப்பழம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பழத்தை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்க போகிறோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம ஸ்வீட்க்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்வீட்னருக்கு எந்த ஸ்வீட்டுமே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா பலாப்பழத்தோட நேச்சுரல் ஸ்வீட் ரொம்ப ஜாஸ்தின்றதுனால அதுவே போதும் இதுக்கு. இந்த பழத்தை நல்லா இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவு பேஸ்ட்டாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பலாப்பழம் பொரிச்ச அதே எண்ணெயிலே இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சுக்கலாம். நம்ம ஸ்வீட்டான பலாப்பழ டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு டெசர்ட்டாகவும் சாப்பிட்லாம். சப்பாத்தி ப்ரெட்டு கூட சேர்த்து சாப்பிட்லாம். பலாப்பழ சீசன் முடியறதுக்குள்ளே இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருப்போம். தேங்க்யூ.